சர்ஜரி பண்ணி ஒருத்தவங்களோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இன்டர்நெட் யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு சிலர் ஹைட் கம்மியா இருக்கவங்க வந்து ஆபரேஷன் பண்ணி உயரமா மாறிட்டாங்களாமே, அந்த மாதிரி சர்ஜரி நீங்க பண்ணுவீங்களா, உங்களால பண்ண முடியுமான்னு கேட்கறது உண்டு. மெடிக்கலா பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து 2 கால்ல 1 கால் மட்டும் உயரம் கம்மியா போயிடலாம். சின்ன வயசுல ஏதாவது அந்த வளர்ற எலும்புல growth பிளேட்ல அடிபட்டதுனால அது ஒழுங்கா வளராமையோ, இல்ல பெரியவங்களானதுக்கு அப்புறம் ஃபிராக்சர், பெரிய ஓப்பன் ஃபிராக்சர், ஒரு போன் பீஸை வெளியே போயிருச்சு, அப்படின்றப்ப கால் வந்து ஷார்ட்டா மாறிடலாம். 1 இன்ச்சுக்கு மேல ஷார்ட்டா இருந்துச்சுன்னா நடக்கிறப்ப டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இலிசாரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃப்ரேம் அப்ளை பண்ணி அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை காலை லென்தன் பண்ண முடியும். டைம் எடுத்துக்கிற ப்ரொசீஜர் தான். நீங்க 2 இன்ச் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 6 மாசத்துல 8 மாசம் ஆகும். ஆல்மோஸ்ட் 1 வருஷம் அந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த மாதிரி ஷார்ட்டா இருக்க காலை நார்மல் கால அளவுக்கு கொண்டு வந்துட முடியும். இது வந்து ரெகுலரா பண்ற ட்ரீட்மெண்ட். ஆனா இதுவே ஒரு சிலர் வந்து சார் நான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கேன், இதனால எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல, இதே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக சர்ஜரி பண்ணி கேட்கறது உண்டு. ஒரு குரூப்பா போறப்ப வந்து எல்லாம் ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல போறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகி சர்ஜரி பண்ணணும்னு வந்து கேட்கறது உண்டு. இந்த மாதிரி லிம்ப் லென்த்னிங் சர்ஜரிஸ் வந்து பெருசா நாங்க அதை என்கரேஜ் பண்றது இல்லை. It is more to do with their self-confidence than with the structure. அதனால இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு மோட்டிவேஷன், ரீஅஷூரன்ஸ் தான் சொல்லுவோம். வெரி ரேர்லி பண்ணணும்னா, பட் இதுவும் பாசிபிள் தான் மெடிக்கலி.